ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எதிர்த்து நில். தவறான எண்ணங்கள், தவறான நினைவுகள், தவறான கற்பனைகள், தவறான யோசனைகள் என தவறான பல விஷயங்கள் திரும்ப திரும்ப மனதிற்குள் ஓடி வந்து தங்கியிருக்க முயற்சிப்பது இயற்கையே. தவறான இது போன்ற விஷயங்கள் நினைவலைகளாக இருதயத்திற்குள் வருவது என்பது மிக நல்லவர்களுக்கு ஏற்படும் விஷயமே. நாம விரும்பியவைகளை அழிக்கவோ அங்கீகரிக்கவோ இல்லை. ஆயினும் அவை இருதயத்தை ஆக்கிரமிக்க ஓடி வந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளை உள்ளே வராமல் முற்றிலும் நாம் தடுத்துவிட முடியாது. ஆனால் இவை நமக்குள் இடம் பிடிக்காமலும் நம்மை பாதிக்காமலும் அவற்றை நாம் துரத்த முடியும். நமக்கு பயனற்றதும் நமக்குள் நல்லதை செய்வதற்கு தகுதியற்றதுமான எந்த ஒரு நினைவையும், எண்ணத்தையும், கற்பனையையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்க்கப்படாத அல்லது மறுப்பு கூறப்படாத எந்த ஒரு தவறான சிந்தனையையும் நாம் துரத்த முடியாது. வீட்டிற்குள் ஈ, எறும்பு, பல்லி, கரப்பான் பூச்சி வந்தால் நாம் துரத்தாமல் இருக்கிறோமா? அவை வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் அவற்றை காணும் போதெல்லாம் துரத்தி கொண்டேதான் இருப்போம். சில தவறான சிந்தனைகள், கற்பனைகளும் துரத்த திரும்பி வரத்தான் செய்யும். ஆயினும் அவை துரத்த அவை ஓடிக்கொண்டே இருக்கும். சில வைராக்கியமான, கோபமான கற்பனைகள் நமக்கு நியாயமாய் இருக்கலாம். சில கற்பனைகள் மனதிற்குள் ஒரு விதமான குஷியை தரலாம். ஆனால் அவைதான் அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் எதிராக இயங்க போகின்றவை. அவைகளை எதிர்த்தால்தான் அவை வேகமிழந்து வெளியேறும். மனிதனுடைய இருதயத்திலிருந்து வெளியே வரும் பலவிதமான மோசமான விஷயங்களில் பொல்லாத சிந்தனைகள் மிக மிக மோசமானது என்பதை இயேசு சுட்டிக்காட்டினார். பொல்லாத நினைவுகளும் கற்பனைகளும் போதிய அளவில் எதிர்க்கப்படாததால் தான் அவை இருதயத்தில் ஆழமாக இடம் பிடித்து பின்னர் அவற்றால் பலவிதமான பொல்லாத செயல்கள் உருவாகின்றன. தவறான சிந்தனைகளையும் ஆசைகளையும் கற்பனைகளையும் எதிர்க்க சுய தீர்மானம் மட்டும் போதாது. முதலாவது உயர்ந்த சிந்தனைகளையும் சிறந்த ஆசைகளையும் தரமான எண்ணங்களையும் உள்ளத்திற்குள் அழைக்க வேண்டும். அவற்றின் பின்னணியில் தான் தவறானவைகளை எதிர்த்து ஜெயிக்க முடியும். சிந்தனைக்கு இருளின் பாதையில் தடுமாறிய பலர்தான் பின்னாளில் பலருக்கு வெளிச்சமாய் வழிகாட்டினார்கள். இருளின் பாதையில் தடுமாறிய பலர்தான் பின்னாளில் பலருக்கு வெளிச்சமாய் வழிகாட்டினார்கள்.